ஐயய்யோ! இவங்களுக்கு இப்படி ஒண்ணு ஆயிருச்சா? ஆமாங்க கைஸ். என்ன நடந்துச்சுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. யாராவது வந்துட்டு புதுசா நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கைஸ். என்னன்னா நம்ம பாட்டிக்கு வந்து ச லோ பிபி அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பாட்டி வந்துட்டு நார்மலா நடந்து வந்துட்டு இது டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழ விழுந்துட்டாங்க. யாருமே வந்துட்டு இது எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டிக்கு இப்படி ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்திலாம் ரொம்ப பதறிட்டாங்க. என்னடா இது? ஐய்யய்யோ! என்னம்மான்னு சொல்லிட்டு ஒரு மாரி பதறிட்டாங்க. சித்திக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம சித்தப்பா எப்பவும் போல வந்துட்டு ஒரு பிரச்சனைய கொண்டு வந்துட்டாரு. என்னன்னா, இருக்கிற கார் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. இந்த ஆளுக்கு பிரச்சனை பண்றதே ஒரு வேலையா தான் வச்சுட்டு இருக்கிறாரு. இந்த ஆள பத்தி ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில இல்ல. விஜய் வந்து வந்துட்டு இருந்தாரு. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நம்ம பாட்டி. ஒரு மாரி ஆயிட்டாங்க. கண்ணெல்லாம் வந்துட்டு மேல போய் ஒரு மாரி ஆயிட்டாங்க. ரொம்பவுமே கஷ்டமாயிருச்சு பார்க்கறதுக்கே. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, என்ன பண்றதுன்னு தெரியாம சிந்து வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. டக்குனு சிந்து வந்துட்டு நம்ம முத்துமலர் கூப்பிட்டு இத போய் பாரு அப்படின்னு சொன்னா, உடனே சிந்து வந்து பார்த்தாங்க. இந்த மாரி வந்து லோ பிபின்னு கண்டுபிடிச்சுட்டாங்க. அடுத்தது ஓகே பால்ல சர்க்கரை போட்டு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசனை பண்ணி பால்ல சர்க்கரை போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம சித்தி வந்து குடுக்க விடமாட்டேன்ட்டாங்க. இருங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டா வந்துட்டு குடுத்துட்டாங்க. அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் பாட்டி மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கியூர் ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து பிபி வந்துட்டு கரெக்டான நார்மலுக்கு வந்துருச்சு. அவங்க ஒரு மிஷின் கிட் வச்சிருந்தாங்க. அத வச்சு செக் பண்ணிட்டாங்க. நார்மலாவே வந்துச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சது நம்ம சிந்து வந்து பார்த்தீங்கன்னா, நர்சிங் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா, கத்தார்ல வந்து நர்சிங் தான் படிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா பரவால்ல. படிச்சதுக்கு ஒரு உருப்படியான ஒரு வேலைய பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாரி என்னன்னா, நம்ம சித்திக்கிட்டயும் ஒரு சின்ன ஒரு பாராட்டு வாங்கிட்டாங்க. என்ன அவங்க வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு போட்டு சாப்பிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, திட்டு வாங்குனாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பாராட்டு வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா அந்த சிந்து வந்துட்டு நம்மளும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். என்னன்னா, நாளாக நாளா வந்துட்டு இவங்கலாம் வந்து க்ளோஸ் ஆயிட்டே இருக்காங்க. நம்ம காவேரிக்கு வந்து வீடு கிடைக்குமா? இல்லையா? என்னன்னே தெரியல. ஒரு மாரி டவுட்டாவே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம காவேரிக்கு வீடு கிடைக்காம போகக்கூடாது. காவேரிக்கு கிடைக்கலன்னா நமக்கே வந்துட்டு ஒரு மாரி கஷ்டமாயிடும். சிந்து வந்துட்டு அவங்களும் கொஞ்சம் பாவம் கஷ்டமா தான் இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி வந்து இருக்கிற பசுபதி வந்து எப்போ வெளிய வருவாருன்னு தெரியல. பார்க்கலாம் பொறுமையா இருந்து. கண்டிப்பா வந்துட்டு பசுபதி வெளிய வருவாரு. விஜய் வந்துட்டு அத கண்டிப்பா கொண்டு வருவாருன்னு நெனைக்கிறேன். அந்தாண்ட பார்த்தீங்கன்னா, குமரன் என்ன ஆனாருன்னே தெரியல. குமரன பத்தியே காட்ட மாட்டேங்கிறாங்க. குமரன சீக்கிரமா வந்துட்டு நம்ம சீரியல்ல பார்க்கணுன்றது நம்மளோட ஆசை. உங்களுக்கு என்ன ஆசைன்னு நீங்களும் சொல்லுங்க.